கிளாஸஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈவன் அண்ட் தி ப்ரோக்கன் மாஸ்க்ல டோர் எஸ்கேப் தான் மக்களே பண்ண போறோம். எக்ஸ்ட்ரீம் மோட்ல. ஆமா மக்களே, அது எக்ஸ்ட்ரீம் மோட்ல பண்ண போறோம் மக்களே. எக்ஸ்ட்ரீம் மோட்ல, வெறும் எக்ஸ்ட்ரீம் மோட் தான். நீ லாண்டு பார்த்தானா தெரியும்டா. நம்ம இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிட்டோம் மக்களே. ஏன்டா ஸ்கிப் பண்ண? ஓகே மக்களே, ஓகே டே 1 நம்ம இப்போ டே 1க்கு வந்தாச்சு. அம்மா இல்ல மொத்த எத்தனை டே? கிரானி 1ல உள்ள மாதிரியே தானா இல்ல? கிரானியா? சாரி ஈவன்ல உள்ளதா இல்ல எப்படி? இல்ல எக்ஸ்ட்ரா 3 நாள் தான்டா. ஏன்டா எல்லாத்துலயும் 3 நாள் கொடுக்காங்க? ஒரு 5 நாள் 20 நாள் கொடுத்தா போதும். எனக்கு சக்திய கொடு. என்னடா இவ வந்த உடனேயும் சத்தத்தை போட்ட உடனே வந்துட்டாளே. ஜெண்டா அவங்களுக்கு சக்தியை கொடுக்காதீங்க, ஈவன் எனக்கு மட்டும் கொடுங்க போதும். ஓகே, இங்கே ஃபியூஸு போடு. நம்மளுக்கு எடுத்தோடனே ஃபியூஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு ரூமில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன ரூமில் மாட்டணும் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு இந்த ரூம் தான் மக்களே. ஈவன் ஏதோ சேசிங் சவுண்டு கேட்குது, அதனால நமக்கு பயமாக இருக்குல்லடா மக்களே. ஈவன் சாப்டர் 2ல் நஸ்ராத் எஸ்கேப் போடணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டோர் எஸ்கேப் ஏற்கனவே போட்டோம், பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே மக்களே, இன்னும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். அது ஏன்டா சொங்கி மாதிரியே பேசுகிற? ரொம்ப டயர்டாக இருக்குடா. ஓகே மக்களே, வர்ற மாதிரி தெரில. நம்ம போய் ஃபியூஸை போட்டுருவோம். ஆமாம், அந்த ஈவன் நீ எப்பவும் போல தான் இருப்பா. நீ எதுக்கு இப்படி பயந்துக்கிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு தெரியாமல் பேசுகிற. ஃபியூஸை போட்டுட்டீங்களா? ஆமாம் போட்டுட்டோம். இப்போ தான் இந்த வீடு பார்க்க ஒளிமயமாக இருக்கு. அப்பனா போ. எனக்கு ஒரே ஒரு டவுட்ரா. இவன் என்ன தொண்டை கட்டியிருக்கா? விக்ஸ் மாத்திரை சாப்பிட்றீங்களாக்கா? விக்ஸ் மாத்திரையா? ஒன்று நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். அக்கா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். ஓகே மக்களே, நம்ம இப்போ நேராக அடுத்த ஸ்கூலுக்கு போயிடலாம். எதுக்குன்னா இங்கே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஈவன் சாப்டர் 1ல் டோர் எஸ்கேப்பில் ப்ரூம் வச்சு ஒரு ரூஃபில் தட்டுவோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ப்ரூம் வச்சு தான் தட்டணும். ஆனால் அந்த ப்ரூம் இப்போதைக்கு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ப்ரூம் எதுக்கு? அதுக்கு தேவைப்படாது. ஐயோ பார்த்துட்டா. மோஸ்ட்லி ஓடாதீங்க, இங்கே நில்லுங்க. நிற்க முடியாது போ. ஆமாம், நின்றுக்கிட்டு அடி வாங்குறதுக்கு போடி கிறுக்கு கிளவி வாயிடாயிரும். கிறுக்கு கிளவியில் சூனியகாரி. அத்தடியாத்தா எங்க போயிட்டீங்க? இங்கே தானே வந்தாங்க, ஆளைய காணோம். மாமியாரே என்னது? சரி நம்ம போவோம். போடி போடி போடி. ஓகே மக்களே, நம்ம இப்போ வெளியே போகலான்னு நினைக்கேன். ஓகே போயிடுவோம். என்ன ஹைட்டுக்கு இருக்கா? நீ இது கூட தெரியாமல் இருக்க, பார்த்தல அவள் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கான்னு. ஓகே மக்களே, இவனை நீங்கள் இதுக்கூடி வரல. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ப்ரூமை தேடுற வேலையை பார்ப்போம். தொடப்பக்கட்டை ஈவன் அடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே மக்களே, இங்கனுக்குள்ளே தொடப்பக்கட்டே இல்லை மக்களே. இன்னும் ஐயோ நல்ல வேலை மக்களே, அவன் இன்னும் நம்மளை பார்க்கல. அதையே ஈவன் வந்தால் மட்டும் ஒரு சிவப்பு கலர் லைட் தெரியுது. டவுட்டை கிளியர் பண்ணு. ஆமாம், பிறகு ப்ரோக்கன் மாஸ்க்னா எவ்வளோ இதாக இருக்குது. அவள் வந்தானா தெரிய வேண்டாமா? ஓ போடு, இங்கனுக்குள்ள தான் ப்ரூம் இருக்கு. தொடப்பக்கட்டை கிடச்சிது. சூனியகாரி டக்குனு வா இந்த இடத்துல. இங்கே தான் இருக்கீங்களா? ஏக்கா விட்டுருக்கா. நான் உன்னைய சும்மா விட மாட்டேன். மாமியாரே ஆட்டி போட்டு ஓவரா பேசிட்டா. அழு ஒரு மூளை போய் கொண்டாலும். டே 2 வந்துருச்சு. டே 2 தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். அந்த 2 நாளும் டப்புன்னு போய் அடி வாங்கிடுவோண்டா. வாங்க மாட்டோம்டா. ஓகே மக்களே, நம்ம இப்போ நேராக போயிட்டு ப்ரூம் எடுக்கிற வேலையை பார்ப்போம். ஓகே, இந்த புக்கு இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் சத்தத்தை போட்டுடலாம். இதுக்குள்ள தவளை விட உனக்கு என்ன ஏதோ சத்தம் கேட்குது? வாடி வெண்ணமாவளை. ஐயோ ஏக்கா விட்டுருக்கா. நின்னுங்க, ஓடாதீங்க. என் சுத்தியல் நான் உங்களுக்கு பரிசா கொடுக்கவா? கூட நாங்களும் அடிப்போம். நான் உங்களை அடிச்சிருவேன். பாடி ஒரு வாட்டி தான் அடிச்சு போட்டேன், மிஸ் ஆகி போச்சு. ஆனால் அடுத்த முறை நாங்கள் அடியே வாங்க மாட்டோம். இப்போதானே நல்லா செமக்க அடி வாங்கினீங்க. ஏக்கா விட்டுருக்கா. லே சும்மா இருடா. போடா அக்கா, இன்னொரு வாட்டி நீங்கள் என்ன அடிக்க மாட்டீங்க, அது ஏன் மேலே ப்ராமிஸ். அப்போ நான் வேணே போய் அடி வாங்குவேன். பாக்கியா முடிஞ்ச அடி கிளவி. நான் போய் இப்போ அடி வாங்குவேன், பார்த்துக்கோ. அமைதியாக இருக்கணும். பாடி. ஓகே மக்களே, இப்போ நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. இனிமேல் அந்த சூனியக்கார கிளவிட்டேருந்து அடி வாங்காமல் தப்பிக்கணும். எங்கே அந்த வெண்ணமாவளையில் ரொம்ப நேரமாக ஆலையே காணும். ஓகே, ப்ரூமிங் எனக்குள்ளே தான் நம்ம போட்டோம் கடைசியாக.
ஓகே எடுத்தாச்சு. விளக்கமாறு. ஓகே மக்களே இங்கிட்ட போவோம். இவ்வளோ நேரம் சூனியக்காரி வந்துட்டு இருக்கா. தொடப்பு கட்டி எடுத்தோடனே போட்டா பாரு. வரலையா? பயமாக இருக்குது இந்த சூனியக்காரி பார்த்தாலே. சூனியக்காரி வந்து சிவப்பு கலர் வெயிட்டிங். ஐயோ ஏய் எங்கே போகிறீங்க? நெல்லுங்க. நாங்கள் எங்கேயோ போகிறோம், உனக்கு என்னடி வருது? ஏக்கா விட்டுருக்கா இப்போ தான்ப்பா தொடப்பு கட்டி எடுத்துருக்கேன். ஓகே மக்களே இப்போ நம்ம போயிட்டு சீலிங்கை தட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துடலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் இருக்குமா? திங்கிறதுக்கு வேணும். அது உள்ள இதுதான்டா இருக்கும் சாவி. அப்போ என்னத்துக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு வச்சானுவ? ஓகே மக்களே தட்டே என்னடா இது குரோபார் உழுது? அப்போ குக்கீஸு போச்சு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாதா? அமைதியாடுற நான் வர குரோபார் உழுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். சத்தம் போட்டிருக்கேன் மக்களே. சூனியக்கார கிளவிங்கிட்டு வரும்போது நம்ம இப்படி போயிடுவோம். அவள் அப்படி தான் வருவா, நம்ம இப்படி போயிடலாம். குரோபாரை வச்சு எதையாவது திறந்து ஸ்நாக்ஸ் டப்பாவை எடுக்கிற மாதிரி இருக்குமா? எனக்கு ஞாபகம்ட்டாங்க. சர்ச்சில் வந்துட்டு ஒரு இடத்த கட்டையை வச்சு போட்டிருந்தாங்க. அந்த இது உள்ளே இருக்குமா? அங்கே போய் பார்ப்போம். இந்த இங்கே தானே கீழே இங்கே தான் இருக்கு. போடு ஓட்டு சத்தம் பயங்கரமாக வருது. போச்சு இப்போ ஈவன் அடிக்க தான் வந்துட்டு இருப்பா. அமைதியாடுறா. ஓகே மக்களே குக்கீஸ் பாக்ஸ் இங்கே தான் இருக்குது. இது பார்க்க ஈவன் சாப்டர் 1 உள்ள மாதிரி இல்லைங்க மக்களே. இது ஏதோ ரொம்ப ஹார்டான பொருளாக இருக்குது. இதை நல்லா மேலே இருந்து தான் மக்களே போடணும். நம்ம ஈவன் 1 மாடியிலேருந்து கீழே போட்ட மாதிரிலாம் இங்கே எனக்குள்ளே போட்டால் உழாது, உடையாது. நம்ம ரொம்ப ஹைட்டுக்கு போகணும் மக்களே, ரொம்ப ஹைட்டுக்கு. இங்கே போடு. ஏன் நீங்கள் எனக்குள்ளே இருக்குது. இந்த ஏனியில் ஏறிடலாம். இங்கே ஒரு ஏணி இருக்கு பாரு. அங்கேட்டா அந்த இருக்குல்ல? இந்த இருக்குது. இந்த ஏனியில் ஏறிடலாம். ஓகே இங்கேருந்து போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கேன். ஆனால் இங்கேருந்து போட்டால் செதஞ்சு உளுந்துருமே எங்கேயோ சாவி. போடு. இங்கே எனக்குள்ளே ஏதோ வழி இருக்குது. அங்கே பாரு. அந்த சிமினிக்குள்ளே போட்டுட்டு அங்கே போய் எடுத்துடலாம் மக்களே. ஓகே ஓப்பன் ஆகிட்டு இப்படி கூட இறங்கிடலாமா? இறங்கலாம் நினைக்கிறேன். ஐயோ லைட்டாக பிளட் வந்துட்டு மக்களே. எனக்கு தெரிஞ்சு சூனியக்காரி மேலே வருவாளோ? அவன் வந்தாலும் வந்துருவான்னு நினைக்கேன்டா. நம்ம அதுக்குள்ளே கீழே போயிடணும். ஓகே அப்படி நைஸாக அவ்வளோதான் மக்களே. சேஃபாக லேண்ட் ஆயாச்சு. இப்போ நேராக அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு பார்த்துடலாம். எங்கே இந்த ஏரிக்கு பண்ண இன்னும் ரொம்ப நேரம் ஆகிக்கலாம். ஏன் அவளை உனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? இந்த ரூம் தான் நினைக்கேன். இந்த ரூம் தான் மக்களே. ஆத்தாடி ஆத்தா. இங்கே அண்டர் கிரவுண்டில் அந்த சிமினியில் போட்டோம்ல, அது இங்கே எனக்குள்ளே தான் விழுந்துருக்கும். இதை போய் எடுக்கணும். இப்போ என்னடா இது இந்த இடத்த பார்த்து அள்ளு விடுது. போடு மக்களே. மெயின் டோர் சாவி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சாவி தான் கிடச்சிதா? அப்போ குக்கீஸ் கிடையாதா? குக்கீஸ்லாம் கிடையாது. நீ குக்கீஸ் வேணால் எடுத்து இங்கேயே தின்னுட்டு உட்காரு. நான் வெளியே தப்பிச்சு போகிறேன். அங்கே குக்கீஸே இல்லையா? நான் எதுக்கு திங்கணும்? ஓகே மக்களே இப்போ நம்ம நைஸாக அப்படியே போயிட்டு ஈவன் கண்ணில் மாட்டாமல் சாவியை போட்டுட்டு தப்பிக்கலாம். மக்களே எனக்கு ஒரு டவுட். இந்த சூனியக்காரி வீட்டில் சமைக்க மாட்டா போல. வயிறு வேறு ரொம்ப பசிக்குது. அவளே கடிச்சு தின்னு அப்போ. ஓகே மக்களே நாங்கள் இன்னும் இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம் மக்களே நாங்கள் இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். ஓகே நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். பாரு சூனியக்காரி நாங்கள் தப்பிக்க போகிறோம். என்ன மக்களே இது? என்னடா இது இப்படி ஆளாமல் அடிக்குது? இந்த நன்வில் அப்பியர் ரைட்டா? என்னடா இது சீக்கிரமாக வரப்போகிறான்னு நினைக்கிறேன். ஓடு. நல்ல வேலை மக்களே நம்ம ஓடிட்டோம். செட்டப்லாம் பயங்கரமாக இருக்கே. கிளவி எப்படி இருக்க? வரட்டா மக்களே. அடுத்து நம்மளுக்கு ப்ரோக்கன் மாஸ்கில் வேன் எஸ்கேப் வேணா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க மக்களே, ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே சூனியக்காரி என்ன துரத்துறா?